ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/11/2023 12/11/2023 வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்கா. துலா ராசியில் சூரியன் செவ்வாய் புத பகவான் 3 பேரும் இருக்கா. மகர ராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். அவர் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரத்தின் நிலை. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 6ஆம் தேதி 6/11 அன்றைக்கி நவமி திருதினஸ்பிக்குன்னு போட்டிருக்கும். ஒரு திதியோ ஒரு நாளோ, அதாவது ஒரு நட்சத்திரமோ 3 நாட்கள் வறுமையானால் அது திருதினஸ்பிக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது கரிநாள். அதனால் அந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். 6ஆம் தேதி எந்த ஒரு புது வேலைகளும் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுக்கிறது நல்லதில்லை. 9ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி, சர்வ ஏகாதசி, வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த வாரத்தில் இந்த ஏகாதசி நாளில் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இது அதாவது தேய்பிரை, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த வாரம் ஐப்பசி மாதம் வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்றைக்கி துவாதசி மத்தியானம் ஒரு 11:30 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சாப்பிட, அதாவது பெருமாளுக்கு பண்ணிட்டு காலங்காத்தாலேயே துவாதசி பாரணை பண்ணுறதுன்றது சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. 10ஆம் தேதி சாயந்தரம் பிரதோஷ காலம். பிரதோஷ காலம்ன்றது சிவபெருமானுக்கு ரொம்பவும் விசேஷம். இந்த பிரதோஷ காலத்தை ஒரு 24 வாரம், அதாவது 24 ஒரு வருடத்திற்கு 24 பிரதோஷ காலங்கள் வரும். இந்த 24 பிரதோஷ காலங்கள் விரதம் இருந்து பிரதோஷத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ற வாளுக்கு கண்டிப்பாக அவர்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஏன்னா எல்லா விதமான சகல தோஷங்களும் போகக்கூடிய நாள் இந்த பிரதோஷம் அப்படின்றோம். இந்த பிரதோஷத்தை விட இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த மாதத்தில் வரக்கூடியது, அதுவும் இந்த வாரத்தில் வரக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சுக்லபட்ச ஐப்பசி மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது 13ஆம் நாள் அப்படின்றது தனத்ரியோதசின்னு பேர். அதாவது தாந்த்ராஸ் அப்படின்னு வட மாநிலங்களில் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கி போய் எந்த ஒரு புதிய பொருட்கள் வாங்கினோமே ஆனாலும் அந்த பொருட்கள் பன்மடங்கு சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இதன் மூலியமாகவும் வடநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தங்கம் இன்றைக்கி வாங்கக்கூடியது பண்ணுவாங்க. அதாவது தங்கம் 1 கிராமாவது வீட்டுக்குன்னு வாங்குவாங்க சேர்க்கறதுக்கு. உங்களால் எது முடிந்தாலும் வாங்கலாம். வேணும்னா ஒரு 50 கிராம் துவரம்பருப்போ, உப்பு இல்லைன்னா வீட்டு சாமான் பொருட்கள்னால் அந்த வெல்லம் ஒரு 50 கிராம், எது வேணாலும் வாங்கலாம். வீட்டிற்கு நிறைவாக இருக்கக்கூடும். இந்த திரையோதசியில் வாங்கக்கூடிய விஷயங்கள் அது பன்மடங்கு ஏறி வீட்டில் சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. வீட்டு பொருட்களில் எப்பொழுதுமே சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது துவரம்பருப்பு, வெல்லம், உப்பு, இந்த 3 விஷயத்தையும் எப்பொழுதுமே எடுத்துப்போம். அதனால் இந்த 3 விஷயத்தை வாங்கினீர்கள்னாலே போரும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். உங்களால் முடிஞ்சதுன்னா தங்கம் வாங்குங்கோ, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சதுர்த்தசி, அதாவது 14ஆம் நாள் நரக சதுர்த்தசி. அது 14ஆம் நாள் பெரிய ஏற்றம். கார்த்தால் எண்ணெய் வச்சுட்டு துலா ஸ்நானம் எல்லா இடத்துலையும் துலா, காவேரி, கங்கா எல்லா இடத்துலையும் இருக்கிறதாகவும், கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்றது தான் எல்லாருமே கேட்பா. அதனால் எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அதில் கங்கை ஆட்கொள்கிறாள் அப்படின்றது தான் பெரிய ஏற்றமான விஷயம். இந்த வாரத்தில் பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்துக்களினுடைய பெரிய ஒரு செலிப்ரேஷன்னு சொல்லணும், ஃபங்க்ஷன்னு சொல்லணும், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லணும். அது தீபாவளி, நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். நரகன் இன்றைக்கி துவம்சம் பண்ணதுனாள், கிருஷ்ண பரமாத்மா பண்ணதுனால பெரிய ஏற்றமான நாள் இன்றைக்கி. இந்த வாட்டி அமாவாசை அடுத்த நாள் வர்றதுனால எண்ணெய் தேய்ச்சிக்கிறது டே டைமில் கூட தேய்ச்சிக்கலாம். கம்ஃபர்டபுளாக எண்ணெய் தேய்ச்சிட்டு எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தீபாவளியாக வருது. என்னுடைய சார்பாக அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா நேயர்களுக்கும் உரித்தாகுக.
கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கட்டும். 16 செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சரி, இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே, ஏன்னா சந்திராஷ்டம ராசிகள் இந்த வாரம் வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. புதிதான முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அது தவிர சந்திரனுக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அல்லி மலர் இல்லைன்னா வந்து வெள்ளை அரளி வந்து மாலையாக தொடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையோ, ஏன்னா திரையோதசி தாந்திராசுவரம் வருது, போய் போட்டுட்டு வர்றது, பிரதோஷ காலம் போய் போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஏற்ற மாதிரி டைம் கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு, சந்தி இல்லாமல் இருக்கா, அதன் மூலியமாக என்ன ஒரு பலன்கள் வரும்ன்றதை பார்த்து இன்றைய கோல்சார நிலைமையில் வந்து அதை தவிர வந்து தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்தை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 6/11/2023 12/11/2023 வரை உண்டான நாட்களுக்கு. மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். தன்னுடைய ராசியை பார்க்குற, ராசியில் 9ஆம் அதிபதியான குரு பகவானும் இருக்கார். திருமணத்திற்கு உண்டான பாக்கியம் வந்துடுது. திருமணம் பண்ணறதுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் நல்ல சுபத்துவம் அடைகிறது. 5ஆம் அதிபதியும் வந்து சூரிய பகவான் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு இருந்தாலும் அவர் வந்து ஆட்சி பெற்ற பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோட சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் அதீதமாக அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்க ஆளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தொழிலில், அதாவது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் சிறு சிறு சறுக்கல்கள் இருக்கும். ஏன்னா கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவாள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வியாபாரத்திலோ வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தேன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு வந்து வெளிநாடு மதத்தினர் சம்பந்தமாக, வெளியூர் சம்பந்தமாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துலையே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். அது வந்து 6ஆம் தேதி மத்தியானம் வரலும் இருக்கார். 6ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவானின் பார்வை சமசப்தமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு உடல் நலக்கூறுகள் பிரச்சனைகள் வந்து போகும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். என்னைக்குன்னா 6ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 3 மணி வரலும் இருக்கார். 3:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுத்து போகிறது. 5ஆம் அதிபதியும் பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், சந்திர பகவானையும் பார்க்குறார். உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வெளியூர் வெளிமாநிலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அதாவது புதிய பதவி புகழந்தஸ்து கௌரவம்னா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். என்னைக்குன்னா 9ஆம் தேதி கார்த்தாலிருந்து 11ஆம் தேதி மதியம் ஒரு 2 மணி வரலாம் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன், கேது மற்றும் சந்திரன் இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக புதிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் கணினி துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம், மெடிசின் துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம், அதாவது முதுகலை பட்டம் பயிலக்கூடியவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த வாரம் நீங்கள் வந்து கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வாரம் மொத்தமே ரொம்பவும் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.